சித்தானது பிரதிபிம்பமாக யாதொரு ஜகத்தை விளங்குகின்றதோ அந்த ஜகத்துக்கு சித்து வேறானதன்று. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுவர் இல்லாம இதுல சித்திரம் வரைய முடியாது, கண்ணாடி இல்லாம அதுல பிரதிபிம்பம் இருக்காது. கரெக்டா? அப்ப அதுல பிரதிபிம்பம்ங்கிறது கண்ணாடியோட ஒரு பாகம் தான். ஓவியங்கிறது இந்த கேன்வாஸ், இந்த சுவரனுடைய ஒரு தன்மை தான். அதுல இருந்து வேறுபட்டது கிடையாது. ஏன்னா அது இல்லாட்டி இது கிடையாது. அதுபோல இந்த உலகம் நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற பல்வேறு வேறுபாடுகள் கூடிய அனைத்துமே இந்த சத்தியமான பிரம்மத்தினுடைய உள்ளடங்கிய ஒன்றுதான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. சம்பித்தானது, அதாவது ஆதாரமான கான்சியஸ்னஸ் பிரம்மம், தன் சுதந்திரத்தின் மகிமையால், அவுட் ஆஃப் மை ஃப்ரீடம், அவுட் ஆஃப் மை வில், அவுட் ஆஃப் மை ஃப்ரீடம், நிமித்த உபாதானங்களை அபேட்சிக்காமல். இப்ப நீங்க ஒரு சமையல் செய்றீங்க, ஒரு சமையல் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? சில இன்கிரீடியன்ஸ் வேணும்பாங்கல்ல. சாம்பார் வைக்கணும், பருப்பு வேணும், காய்கறிலாம் வேணும். அதை தான் நம்ம நிமித்த அதை செய்யறவனு ஒருத்தர் இருக்கணும், அதுக்கான பொருட்கள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த ஒரு டிஷ் வரும். அப்ப இங்க என்ன, அந்த நிமித்த உபாதானங்கள் எதுவும் இல்லாட்டினா அந்த செய்யறவனும் இல்ல, அந்த உபகரணங்களும் இல்ல, தன்னுடைய சுதந்திரத்துல நினைச்ச மாத்திரத்திலே அது என்ன பண்ண முடியும்? அவுட் ஆஃப் மை வில், அவுட் ஆஃப் மை ஆர்டர், இட் வில் அப்பியர் ஆஸ் இட் இஸ். அதான் இங்க சொல்றாங்க. சம்பித்தானது தன்னுடைய சுதந்திரத்தின் மகிமையினாலே நிமித்த உபாதானங்களை அபேட்சிக்காமல் இரண்டற்ற தன்னிடத்திலே, நான் ஒன்றாதான் இருக்கிறேன், பிரம்மமா தான் இருக்கிறேன், என்னிடத்தில் இரண்டாவதானதாகும். இரண்டற்ற ஒண்ணுதான், ஆனா என்னிடத்திலிருந்து வேறுபாடு இருக்கிற மாதிரி ஒன்றுக்கொன்று வேறானதும் ஆகிய, ஒன்றுக்கொன்று வேறு. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்கன்னா இத்தனை பேரும் வேறுபட்டு இருக்கிறீங்க, ஆனா உண்மையில கான்சியஸ் ஒண்ணுதான். ஆனா அது தன்னுடைய சுதந்திரத்தினால தனக்கு தன்னிலிருந்து தனக்கு வேறானதான தோற்றங்களாக பலவிதமான விஷயங்களை அதை உற்பத்தி பண்ணுகிறது அப்படின்றாங்க. ரூபமாக விளங்குகின்றது. திருப்பியும் படிக்கிறேன் கேளுங்க. இரண்டற்ற தன்னிடத்திலேயே இரண்டாவதானதாகவும் ஒன்றுக்கொன்று வேறானதுமாகிய சராசரங்களை எல்லா ரூபங்களுமாக விளங்குகின்றது. கண்ணாடியின் இடத்தில் பலவாறான ரூபங்கள் தோன்றிக் கொண்டிருந்தாலும் விசேஷம் இன்றியதாகவும் பாதிக்கப்படாதவும் கண்ணாடியானது ஒரே விதமாக இருப்பது போல விசித்திரமான ஜகத் பலவாறாக விளங்கிக் கொண்டிருந்தாலும் இவைகளினால் அனுசந்தானங்களிலிருந்து பாதிக்கப்படாததாக ஒரு சொரூபம் இருக்கின்றது என்று சித்தமாகிறது. கண்ணாடி முன்னாடி நம்ம வைத்துட்டு நம்ம முகத்துல எந்த விதமான இதும், அதுல எவ்வளவு விதமான ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் கண்ணாடி பாதிக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? கண்ணாடியில எத்தனை பேர் பார்த்தாலும் அதுல எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன் ஆனாலும் கண்ணாடி கண்ணாடியே தான் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் மாறிட்டு இருக்கனால கண்ணாடி பாதிக்கப்படுவதில்லை. அப்ப இந்த உலக சராசரங்கள் எப்படி உற்பத்தியை, இது எப்படி விளங்கி கொண்டிருந்தாலும், வேறுபாடோட இருந்தாலும் வேறுபாடு இல்லாம இருந்தாலும், இத்தனை கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் இல்லாத வெவ்வேறு ஜீவராசிகள் எது எப்படியாக இருந்தாலும், இந்த பிரம்மமானது தன்னுள்ளே தானாக இருந்து கொண்டு தனக்குள் வெளியே வெவ்வேறு விதமான விகாரங்களா கொண்டதாக இருந்தாலும் தான் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி கண்ணாடியில பிம்பம் மற்ற ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால கண்ணாடி பாதிக்கப்படுவதை போல இந்த பிரபஞ்சங்கள் எப்படி உற்பத்தியாய் எப்படி இருந்து எப்படி அழிந்தாலும் தன்னுடைய சுயத்தன்மையான அந்த கான்சியஸ்னஸ் எந்த விதத்திலையும் அதனால டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது. கான்சியஸ்னஸாவே இருக்குது. இந்த கான்சியஸ்னஸ் தான் இதுவாகவும் இருக்குது, இது வேறையும் கிடையாது, இதுவும் கான்சியஸ்னஸ் தான். இது இதுவாக இருந்து இது வேறாக இது தோன்றுகிறது. குழப்பமா இருக்கா? நான் நானாவே இருக்கேன், நான் நானாவே இருந்து எனக்கு வேறாக ஒண்ணு தோன்றுவிக்கிறேன், அதுவும் நான் தான், எனக்கு வேறு இல்ல, ஆனா வேறுபடையோட தோற்றமாக இருக்குது. புரியுதுங்களா? ஆனா நான் வேறுபாடு இல்லாதவன். அது எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அதுவும் நான் தான். இது எவ்வளவு வேறுபாடு அடைஞ்சாலும் அதுக்கு வேறுபாடு அடையாம நானும் நானா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சோ கான்சியஸ்னஸாவே இருக்குது. அதனுடைய வில்லுனாலதான் வெவ்வேறு விதமான தோற்றங்கள் ஏற்படுது. வெவ்வேறு விதமான தோற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் கான்சியஸ்னஸ் தான். ஆனா இதனுடைய தோற்றங்களினால, இந்த வேறு விதமான தோற்றங்களினால இதனுடைய ஆதாரமான கான்சியஸ் எதனாலையும் மாற்றம் அடைவதோ பாதிப்பதோ இதோ ஆகிறதுல அது அதுவாகவே இருக்கிறது. கடல் இருக்கு,
கடல்ல வந்து அலை ஏற்படுது. அலை ஏற்பட்டு திருப்பி என்ன ஆயிடுது? நீருக்குள்ள போயிடுது. கடலோட போயிடுது. நீர்க்குமிழி ஏற்படுது, திருப்பியும் போயிடுது. இப்ப நீர்க்குமிழி ஏற்படுறதுனால அந்த நீரோடைய தன்மை மாறிடுதா? அடியில இருக்க ஆதாரமா இருக்கக்கூடிய கடல் அலை ஏற்படுறதுனால கடலோடைய தன்மை மாறுதா? மாறாது. திருப்பி அது ஒண்ணு சேர்றதுனால மாறிடுதா? மாறாது. இப்பயும் நீர் தான், அது அலையா வந்தாலும் நீர் தான், திருப்பி ஒடுங்கினாலும் நீர் தான். கான்சியஸ்னஸா இருந்தாலும் கான்சியஸ்னஸ் தான். உலகமா தோற்றமா இருந்தாலும், பல உயிர்களாக இருந்தாலும், பல வேறுபாடுகள் சராசரங்களாக இருந்தாலும், அதுவும் கான்சியஸ்னஸ் தான். திருப்பியும் ஒடுங்குச்சுனாலும் எதுல இருக்கும்? கான்சியஸ்னஸா தான் ஒடுங்க முடியும். அப்ப எல்லாமே கான்சியஸ்னஸ் தான். ஈவன் அது உருவங்கள் எடுத்தாலும், உருவங்கள் இல்லானாலும், வேறுபாடுகள் இருந்தாலும், வேறுபாடுகள் இல்லை என்றாலும் எல்லாமே என்ன ஆகுது? கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் இவ்வளவாகவும் வேறுபட்டு இருக்கிறது. அது அதுக்குள்ளே ஒடுங்குகிறது. வெளியில ஒரு பொருளை உருவாக்கணும்னா அதை உருவாக்க வேண்டிய வேணும், பொருள் வேணும். ஆனா இந்த இதை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு பொருளோ எக்ஸ்டர்னல் எந்த ஒரு டிவைஸோ தேவையில்லை. தன்னுடைய சுதந்திரத்தினாலேயே அது என்ன பண்ணுது? உற்பத்தி பண்ணுது. இப்ப நம்ம இருக்கிறோம். நீங்க ஒரு கற்பனை உங்களுக்கு விதமா கற்பனை பண்ணுங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய நீங்க ஜஸ்ட் நீங்க நினைச்ச மாத்திரத்துல உங்க மனம் என்ன பண்ணுது? ஏதாவது வெளியே தேவையா அதுக்கு? தேவையில்லை. அந்த மாதிரிதான் இந்த உலகம் வந்து பிரம்மா நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆச்சு? தோற்றமாச்சு. புரியுதா இல்லைங்களா? அவர் இப்படி இப்படி சங்கல்பமா இருக்கணும்னு நினைச்சா தோற்றம் ஆயிடுச்சு. நம்ம கனவுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த கனவுக்கு வேற யாரும் இல்ல. நம்ம தான் இந்த கனவு இப்படி இப்படி எல்லாம் அனுபவம் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி நமக்கு எவ்ரிடே கனவு அனுபவிக்கும். இந்த உலக அனுபவங்களும் அது சார்ந்த மாதிரிதான். நம்மளுடைய பாவனைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இதை என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறார். இவ்விதம் சித்தானவள் ஏகரூபியாக இருந்தாலும் தன் சுதந்திரத்தினாலேயே கண்ணாடியினுள் ஆகாயம் போல பிரதிபிம்பது போல தனக்குள்ளே வெளி என்ற பதத்திற்கு விஷயமாக ஒன்றை கற்பித்து தோற்றுவிக்கின்றாள். இந்த அந்த சித்து வந்து தானாகவே இருந்து கொண்டு வெளி வெட்ட வெளின்னு ஒண்ணு சொல்றோம்ல, வெளி சிதாகாசம்னு சொல்லக்கூடிய இந்த வெளியைத்தான் நான் சொல்றேன். அந்த வெளியில இருந்துதான் அவித்யான்ற ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அந்த அவித்யா தான் என்ன ஆகுது? மனிதர்கள், ஜீவர்கள் அவங்க அதுல அடைபட்டுகிறார்கள். அதுல இருந்து கர்மம் மற்ற எல்லா விதமும் அதுல இருந்து தான் வருது. அது அழகா சொல்றாரு ஒரு இடத்துல. ராஜனே, நீர் மனோராஜ்யம் செய்யும் பொழுது உண்டாகும் நிலையை தனக்குள்ளேயே ஆலோசித்து பாரும். விசித்திரமான அநேக வடிவங்கள் மனோ ராஜ்யத்தில் தோன்றினாலும் அவை சைத்தன்ய மாத்திரமே. ராஜா, நீ உன் மனசினால பல மனோராஜ்யங்கள் எனது மனதினால பல காட்சிகளை நீ உற்பத்தி பண்ணி பார்த்தாலும் கடைசியில அந்த காட்சிகள் எல்லாம் உன்னுடைய சித்துன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுதான் காட்சியாகவும் வருது. திருப்பி உள்ள ஒடுங்கும் போது அதுதான் ஒடுங்குது. மனமும் கான்சியஸ்னஸ் தான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. புரிவதற்கோசரம் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம்? இப்ப இது எல்லாம் ஒண்ணுன்னு வச்சா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றோம்? நீ வேற, நீ வேற, நீ வேறன்னு பிரிச்சு நமக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி கடைசியில எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் இதோட சத்தியம். இப்படிதான் நமக்கு டீச் பண்றாங்க. நல்லது.